குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03க்கு, கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று இரவு 7:15 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:09 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:16 வரை சித்தம், பின்பு சாத்தியம். காரணம் இன்று காலை 6:42 வரை கௌலவம், பின்பு இரவு 7:15 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு காலை 7:09 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:09 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று காலை 7:09 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்று காலை 7:09 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல். திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் தாமிரபரணி ஜலத்தில் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வழக்கு தொடர்பான வேலைகளை பார்ப்பதற்கு ஏற்ற நாள், தானிய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், விரத வழிபாடு முறைகளை பூர்த்தி செய்ய நல்ல நாள், ஆபரண பழுதுகளை நீக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 7:10 முதல் 8:54 வரை மேஷ லக்னம். இரவு 8:55 முதல் 10:57 வரை ரிஷப லக்னம். 10:58 முதல் காலை 1:08 வரை மிதுன லக்னம். 1:09 முதல் 3:17 வரை கடக லக்னம். 3:18 முதல் 5:19 வரை காலை சிம்ம லக்னம். 5:20 முதல் 7:23 வரை கன்னி லக்னம். 7:24 முதல் 9:28 வரை துலாம் லக்னம். 9:29 முதல் 11:40 வரை விருச்சக லக்னம். 11:41 முதல் 1:47 வரை தனுசு லக்னம். 1:48 முதல் 3:42 வரை மகர லக்னம். 3:43 முதல் 5:25 வரை கும்ப லக்னம். மாலை 5:26 முதல் 7:05 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள்.
கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது பல நிலைகளில் விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி இந்த வழிபாடு செய்வது பல நிலைகளில் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய வீட்டில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது விசேஷம். ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுவதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று ஸ்ரீ சிவசூரிய பகவானை வழிபாடு செய்வதோடு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை பஞ்சாட்சரத்தையும் நீங்கள் உச்சரிப்பது இன்னும் நல்லது. வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நமசிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மிதுனத்தில் 3ஆம் வீட்டில் முயற்சி பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். வீட்டினுடைய பழைய விஷயங்களை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். பராமரிப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபடுவீர்கள். சொத்துக்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வழக்கில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. மேற்படிப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறைக்கான முழுமையான விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்வீர்கள். எந்த விதமான இடர்பாடுகளோ தடங்கல்களோ தாமதங்களோ இருக்காது. நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி காட்டக்கூடிய யோகம் உண்டு. இறை வழிபாடு தெய்வத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நல்ல பரிசினை பெறுவீர்கள். விளையாட்டுகளில் கலந்து கொள்வீர்கள். ஆற்றல் நல்லதொரு திறமை வெளிப்படும். அலுவலக உத்தியோக ரீதியாக இருந்த பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கடனுக்காக பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதுவிதமான கற்பனைகள் நல்ல சிந்தனைகள் உருவாக்கும். வியாபாரத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வருவீர்கள். வேலையாட்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வியாபாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுப்பார்கள். சில நபர்களிடத்தில் பேசும் பொழுது மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும் கருத்து ஒற்றுமை ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகளை மிக திறமையாக முடிப்பீர்கள். குழந்தைகளுடைய சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடும். திருமணம் சார்ந்த வைபவங்கள் நடத்துவதற்கான யோகம் உண்டு.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல மதிப்புகள் மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள், ஆற்றல் வெளிப்படும். புரிதலோடு வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடலாம். சிவ சூரிய பகவான் வழிபாடு சிறப்பு. நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொருளாதார நிலைகளில், கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. மன சாந்தி, அமைதி தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், வாழ்த்துகிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், இளைய சகோதர பாவகத்தில் கடகத்தில் 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான் 5இல், கேது பகவான் கன்னி வீட்டிலே என்னுடைய அதிபதியான புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். சுகஸ்தானாதிபதி. புதியதொரு வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டு சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் நாட்டமும் அதிக ஈடுபாடும் உண்டாகும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை நீங்கள் தயார் செய்ய முற்படுவீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வதே நல்லது. ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவான் என்பவர் ஆன்றோர் சான்றோர் அந்தனர். ஆக வயதில் மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யும் பொழுது உங்களுடைய அன்றாட பணிகளும் சரி, வருங்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் சரி, அதீதமான நன்மையை ஏற்படுத்தும். கல்வி தொடர்பான வேலைகளில் நல்லதொரு மேன்மை, வளர்ச்சி அதிகரிக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். அரசாங்கத்தினுடைய வேலைகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். புதியதொரு முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் லாபம் மேம்படும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மூலம் உங்களுக்கு ஆதரவு பிறக்கும். அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். இருந்தாலும் சில நேரம் தாமதமாக கூட நடக்கும். அரசாங்கத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவரோடு கேது பகவானுடைய இணைவு இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாக இருந்து பிறகு நடக்கும். வீட்டை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். கால்நடை வளர்ப்பில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கும், வேளாண்மை சார்ந்த நிலைகளில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். எந்த ஒரு செயலிலும் முன்னெச்சரிக்கையாக இருந்து கவனத்தை ஈர்ப்பீர்கள். வியாபாரத்தில் நன்மைகள் விளையும் நாள்.
எதிர்பார்த்த வேலையினுடைய லாபங்கள் அதிகம் கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான பலனை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் மூலம் நற்செய்திகள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு பயணிப்பீர்கள். ஆதரவு உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். முயற்சிகள் ஈடேறும். சுப காரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். நன்மைகள் கிடைக்கும். உற்சாகம் பிறக்கும். புதியதொரு பொருள் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் கடகத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், விரயஸ்தானத்தில் குரு பகவான் என இந்த தினங்களில் இந்த கிரகங்கள் அந்த ஸ்தானத்திற்கு தகுந்தாற்போல் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் சஞ்சரிக்கிறார்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சுபம் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. காரணம், வாக்குஸ்தானத்திலேயே அந்த அதிபதியான மனோகாரகன், தாய்க்குண்டானவர் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றிய சில முடிவுகள் எடுக்கக்கூடும். நன்மைகள் விளையும் நாள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். புதியதொரு முயற்சிகளுக்கு ஏற்ப எதிர்பார்த்தபடி நல்ல ஆதரவு கிடைக்கும். எண்ணிய வேலைகளை துரிதமாக தொழில் விஷயத்தில் முடிப்பீர்கள்.
கூட்டாளிகளுடைய பங்கீடு அதிகரிக்கும். பிறருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்யும் பொழுது லாபமும் சேமமும் உண்டாகும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும். நல்ல ஆதரவு பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகளை மிக அழகாக முடிக்கக்கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நற்செயல் நிறைந்த நாள். ஒவ்வொரு காரியத்தினுடைய போக்கை கனிவாக கவனித்து வரும்பொழுது மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் வியாபாரம் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வியாபாரத்தினுடைய போக்கை மிக சீராக நிபுணத்துவமாக கண்காணித்து வர வேண்டும். பிறருடைய விஷயங்களுக்காக சில ஏதாவது ஒரு உதவிகள் நடக்க நேரிடலாம். உணவின் மீதான கட்டுப்பாடு தேவை. அலட்சிய போக்கு வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய வேலையில் நீங்கள் அந்த ஓரையில் செய்யும் பொழுதே பணிகள் சுமூகமாகத்தான் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடு செய்யும் பொழுது அதீதமான பலன் கிடைக்கும். ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடும். முருகப்பெருமானை வணங்கி வருவது கடன் தீர்ப்பதற்கான வழி கிடைக்கும். சீக்கிரமாக சொந்த வீடு, மனை, இடம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாக நடக்கும். நற்செய்திகள் கிடைக்கும். சாதகம் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நண்பர்களுடைய செயல்கள் மனதிற்கு திருப்தியை தரும். நட்பு வட்டாரங்கள் பிறக்க முயற்சிக்கு தகுந்தாற்போல் நல்ல ஆதரவு உண்டாகும். நல்ல நல்ல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள். நற்செயல்கள் இருக்கும். நன்மைகள் விளையும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான். ராசிக்கு 11வது வீடு லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நீங்க இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக வலம் வருவீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை மிக சுருக்கமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். அதிக நேரம் செய்யக்கூடிய விஷயங்களை கூட மிக அழகாக சாதாரணமாகவே முடித்து விடுவீர்கள். கடினம் என்பது இருக்காது. மற்றவர்களுடைய குணங்களை அறிந்து பேசுவது நல்லது. மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். ஆபரண சேர்க்கை ஏற்படும். நட்புகள் மூலமாக சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அறியாததையும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும்.
வருமானம் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். கையில் பணப்புழக்கம் சேரும். யாராவது ஒருவருடைய உதவி, நல்ல ஆதரவு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் ஆனந்தமாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, பிறரிடத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் மறையும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்த அதிக பாடுபடுவீர்கள். வருமானம் பெருக்கும். நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். தடைகள் விலகும் நாள். ராசியினுடைய அமைப்பு படி கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படலாம். வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு வருங்காலம் சிறப்பாக அமைய எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முதலீடுகள் மேற்கொள்ள நேரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் தாராளமாகவே நீங்கிவிடும். கவலை வேண்டாம். புத்தி கூர்மை பெற ஞானம் தொடர்பாக சில புத்தகங்களை படிப்பது அபிவிருத்தியை தரும். பொன் பொருட்கள் மீதான ஆசைகள் பெண்களுக்கு ஏற்படும். துணைவர் வழியில் அனுகூலமான பலன் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களில் எதிர்பார்த்தபடி சுப செய்திகள் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கையின் முகாந்திரமாக சில நன்மைகளை செய்வீர்கள். உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். தடைகள் விலகும் நாள். உங்களுடைய சுய ஜாதகத்தை இலவசமாக நீங்கள் தினம்தோறும் பார்த்து கொள்ளலாம். அதாவது மாலை 4 முதல் 5 மணி வரையில் 1 மணி நேரம் இலவச ஜோதிட ஆலோசனைகள் வழங்கப்படும். இதை கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இலவச ஜோதிட ஆலோசனைகளை தாராளமாக பெறலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல மதிப்புகள் கூடும். மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் பேரும் புகழும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. அனுகூலம் ஏற்படும். உறவினர்கள் முகாந்திரமாக நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ரிப்பீட். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். வரக்கூடிய பணத்தை வைத்து முதலீடு செய்வீர்கள். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் ஆளக்கூடிய
கிரகம். சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது அற்புதத்தை தரும். ராசியில் என்னுடைய 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். அவரோடு கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். ராசினுடைய 10ஆம் வீடு ரிஷபத்தில் குரு பகவான். லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகவே சிம்மராசி அன்பர்கள், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அளவாக பேசுவதே நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் இழுபறிகள் நீடிக்கும். 2ஆம் வீடு என்பது குடும்பம், தனம், வாக்கு, அடிப்படை கல்வி இது போன்ற காரகத்துவத்தை பெற்றது. ஆக ராசிநாதன் சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேசக்கூடிய விஷயங்களினால் சில விவகாரங்கள் வரலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தியினுடைய செயல்பாடுகள் குறைவாக இருக்கும். ஆகர்ஷண சக்தி என்பது இருக்காது. ஈர்ப்புத்தன்மை என்பது குறைவாகவே இருக்கும். எதை எப்படி படிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வும் ஏற்படலாம். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு வருமானம் சாதகமற்ற நிலையிலேயே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திட இயலாதவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அன்னதானம் செய்து வர, பொருளாதாரத்தில் குன்று இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வரலாம். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் இருக்கும். உடலில் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் நீங்கும். அசதிகள் விலக்கும். புதியவர்களுடைய ஆதரவு பெருக்கும். நிதி தொடர்பான சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். வியாபாரத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் புதிய அனுபவங்கள் வரலாம். பிறருடைய செயலுக்காக பணத்தை நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பதால் சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். வீண் பேச்சுக்களினால் குடும்பத்தில் சங்கடங்கள், வீண் பிரச்சனைகள் வரும். அபவாதம் உண்டாகும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் மற்றும் கட்டுப்பாடு தேவை. சொல்லற சும்மா இரு என்பார்கள். பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். மனதில் நினைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இரண்டையும் நீங்கள் கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொண்டாலே நீங்கள் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கான சாதகமான சூழல் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. அசௌகரியங்கள் உண்டாக்கும். பேச்சுக்களினால் பகைமை ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கை உண்டாக்கும். அசதிகள் இருக்கும். மிக கனிவாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவானை வழிபட்டாலே போதும். சிவபெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இரட்டிப்பாகவே கிடைக்கும். நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படும். ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். இடமாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்லதொரு அனுபவங்கள் தேவை. இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் வல்ல அனுகூலமும் சுப காரியங்களும் நிறைந்தே இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானையே போற்றி. ஓம் ஸ்ரீ
மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ. கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7வது வீட்டில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செய்ய வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பிறருடைய விஷயங்களுக்காக நீங்கள் வருந்த வேண்டாம். எந்த ஒரு விதங்களிலும் பிறருடைய செயலுக்கு நீங்கள் துணையாக இருக்காதீர்கள். வீண் பேச்சுக்கள் மற்றும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில பல முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தையும் தரலாம், சில நேரம் இழுபறிகளாகவே இருக்கும். மன வருத்தங்கள் நேரிடலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமற்ற தன்மையாகவே இருக்கும். உழைப்பு அதிகமாகலாம். உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளமோ அங்கீகாரமோ கிடைக்காது. சாந்தம் அமைதி வேண்டிய நாளும் கூட கன்னிராசி அன்பர்களே. மன குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு தேவை. உள்ளத்தில் மன நிம்மதி கிடைக்க தியானம் மற்றும் இறை வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார், அதிலும் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்வது மிக விசேஷம். சூரிய பகவானை வேண்டி வழிபடுங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மூதாதையர்களுடைய அருள் ஆசி கிடைக்கும். ஆத்மா பலம் அதிகரிக்கும். ஆயுள் பலம் கூடும். வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தானே தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்கத்தினுடைய வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்கள் புதன் பகவானுடைய தேர்ந்தெடுங்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறை வழிபாடு செய்வது மிகுந்த நலத்தை கொடுக்கும். கவனமாக செயல்படுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உணவின் மீதான கட்டுப்பாடுகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வேலைகள் கைகூடி வர அனுபவங்கள் தேவை. பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் தேவை. பொறுமை நிதானத்தோடு இருங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடக்க வேண்டும். தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை செலவு செய்யுங்கள். கடந்த கால சங்கடங்கள் மறையும் நாள். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்க முன்னேற்றங்கள் உண்டாகும். பண வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணத்தில் சில புரிதல்களும் சில மாற்றங்களும் ஏற்படும். வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல அந்யுன்யமும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். நீங்கள் யார் என்பதை வெளி உலகிற்கு தெரியும்படியாக நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். வேலையாட்கள் இடத்தில் எதிர்பார்த்தபடி ஆதரவு என்பது கிடைக்கும். எல்லோரையும் மிக கனிவாக பேசுவீர்கள். உங்களுடைய பேருக்கு நல்ல புகழும் செல்வாக்கும் சொல் வாக்கும் அதிகரிக்கும். பேரும் புகழும் சமூகத்தில் நீடிக்கும். நல்ல நிலைக்கு வருவீர்கள். முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடும் முருக பெருமானையும் வழிபடலாம். வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். ஆத்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம் கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கும். ஓம் சரவணபவ எனும் மந்திரம் உங்களுடைய செயலுக்கு மிகுந்த உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். மன நிலையில் உங்களுக்கு சீரான போக்கு உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும். கௌரவமான நிலையில் வருவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சிக்கனமாக இருங்கள்.
முக்கியமான விஷயங்களுக்கான முடிவுகள் எடுக்கக்கூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் வீட்டில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். லாபத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் படுக்கை பாவகத்தில் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் வாழ்க்கையினுடைய நிலையில் உங்களுக்கு உயர்வு பிறக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். உலக வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டங்கள் மேம்படும். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு புலப்படும். தலைமை அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை தரும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். அதிக உழைப்பு மேம்படும். உழைப்பாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சாதகமான நல் வாய்ப்புகள் அமையும். இழுபறியாக இருந்த பண வரவு கிடைக்கும். கொடுக்க வேண்டியவர்கள் தானாக முன்வந்து பணத்தை கொடுப்பார்கள். பிறருடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து கவனித்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மன சஞ்சலங்கள் அகலம். குழப்பங்கள் விலக்கும். பண வரவுக்கு ஏற்ற நாள். மனதில் இருந்த சங்கடங்கள் மறைக்கும். உறவுகளிடத்தில் நற்பெயர்கள் கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசியினுடைய அமைப்புப்படி சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு சிறந்தது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் மேம்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்கும். நம்பிக்கையான நாளாக இருக்கும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நம்பிக்கை நிறைந்த நாளாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. நல்லதொரு தன வரவுகள் பிறக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். குழப்பங்கள் விலகும் நாள். ஏற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் நாள் அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான்,
முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 6ஆம் வீடு அதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கிறார். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், கடகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில். தனுசு ராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வண்டி வாகன பயணத்தின் மூலம் நன்மைகள் விளையும். எதிர்பார்த்தபடி கடன் உதவிகள் கிடைக்கும். லாபகரமான நாளாகவே இன்றைய தினம் தொடங்குகிறது. புதியதொரு வேலைக்கு ஏற்றாற்போல், முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் பலன் கிடைக்கும். கூட்டாளிகளுடைய செயல்கள் மன நிறைவை தரும். வேலையை நல்ல விதமாக முடித்தோம் என்கிற எண்ணங்கள் வரலாம். புதியதொரு முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். நெருக்கமானவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதில் புதியதொரு தேடல் அதிகரிக்கும். வேலையினுடைய போக்கு உங்களுக்கு புரிதலாகவே காணப்படும். அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். இடம் இருந்தால் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தலைமை பண்பு அதிகரிக்கும். எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வீர்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. உறவுகளிடத்தில் உங்களுடைய செயலுக்கு நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். திருமண வைபவங்கள் சார்ந்த விஷயங்கள் மனதில் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு தலை சிறந்தது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முயற்சிகள் ஈடேறும். நம்பிக்கையான நாளாக்கம். புதிய விஷயங்களை ஈடுபாடு காட்டுவீர்கள். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்கள் இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனதில் தேடல்கள் பிறக்கும். எதிர்பார்த்த செயல்கள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். நட்பு வட்டாரத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162623636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ. மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ. சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ. சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ. மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 7ஆம் வீடு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்வார் சந்திர பகவான், கடகத்தின் அதிபதி. அவரே மனோகாரகன். எண்ணத்தில் மாற்றங்கள் வரலாம். சில வேலைகள் திட்டமிட்டு வைத்திருந்தாலும் அவை தள்ளிக்கொண்டே போகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களில் அலைச்சல்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். யாரிடத்திலும் விளையாட்டாக பேசாதீர்கள். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய போக்கை நன்றாக உணர்ந்து செயல்படுங்கள். நம்பிக்கை குறைவாக எந்திலும் ஈடுபட வேண்டாம். செய்வதை திருப்தியாக்க செய்ய வேண்டிய நாள். பிறருடைய பேச்சுக்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எதிலும் தலையிடாதீர்கள். மற்றவர்களிடத்தில், உங்களுடைய குடும்பத்தினுடைய நபர்களிடத்திலும் சரி, விட்டு கொடுக்காமல் உயர்வாக பேசுவது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவின் மீதான கட்டுப்பாடு என்பது தேவை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். வங்கி கணக்கிலிருந்து சேமிப்புகள் குறையும். சிலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நெருக்கடிகள் உண்டாக்கும். நிதானமாக கையாளுங்கள். தம்பதியர்கள் எதிர்பார்த்தபடி இந்த நாள் தன வரவுகள் தாமதமாகும். எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். மிக கடினமான வேலைகளை உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சிவசூரிய வழிபாடு மிக மிக நல்லது. எதையும் சரியாக சிந்தித்து செய்யுங்கள். நடவடிக்கையின் மீதான சில விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். எண்ணுவதை செய்வதை காட்டிலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை விதைக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் கிருஷ்ணபக்ஷ நாளாக அமைகிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி மட்டுமே அமாவாசை தினம். அன்றைய நாளில் இருந்து மறுநாளில் இருந்து வளர்பிறை தொடங்கும். 3ஆம் நாள் சந்திர தரிசனம் நடக்கும். ஆக பிறை எப்படி தேய்கிறதோ குறைகிறதோ அதே போலத்தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலையும் அமையும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது வருமானம் தொடர்பான விஷயங்களை மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிதானமான போக்கு தேவை. வண்டி வாகன பயண நேரங்களில் நம்பிக்கை என்பது இருக்கும். நல்ல சூழல்கள் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு அவசியம். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவைக்கு அதிகமாகவே பணம் தேவைப்படும். தேவைக்கு குறைந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ. சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ.
சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ. கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கு. புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாள். வாகனத்தின் மூலம் சில முயற்சிகள் ஈடேறும். தன லாபம் பெறுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான செயல்களில் ஈடுபடுவீர்கள். வருங்காலத்திற்கான சில வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். துணிவே துணை என எண்ணி செயல்படுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். உத்வேகத்தோடு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் துறைகளில் ஜெயிப்பீர்கள். களிப்பு நிறைந்த நாள். மன ஆனந்தம் பெறும். எதை செய்தாலும் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். இதுவும் கடந்து போகும் என்பது போல உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் தீரும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். இருந்தால் வார்த்தைகளில் பொறுமை விவேகம் வேண்டும். சக நபர்களிடத்தில் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ரிப்பீட். பிற நபர்களிடத்தில் சக ஊழியர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேம்பட்ட வேலைகளை செய்து காட்டுவீர்கள். நன்மைகள் விளையும் நாள். எந்த ஒரு காரியத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு நடத்த வேண்டும். பேச்சின் மூலமாக செயல்கள் சீராகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். ஆதாயகரமான நாளாக அமையும். தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல அந்தஸ்து உயரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாக அமையும். தேவைக்கு ஏற்றாற்போல் வரவுகள் உண்டாக்கும். நன்மைகள் பெருக்கும். முயற்சிக்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். சில நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். ஒத்துழைப்பு உண்டாக்கும். விவேகமாக செயல்படுவது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162623636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய
பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான், 3ஆம் வீட்டில் குரு பகவான், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வேலை தொடர்பாக சில சிந்தனைகள் மேம்படும். பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மீனராசி அன்பர்களே, வேலை உத்தியோகத்தில் வருமான உயர்வு ஏற்படும். தடை தாமதங்கள் விலகும் நாள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நன்மைகள் விளையும் நாள். உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். ஒத்துழைப்புகள் மூலம் இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும். இரக்கம் நிறைந்த நாள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். கூடுதலான சில முயற்சிகள் வியாபாரத்தில் நன்மையை தரும். உங்களுடைய செயல்கள் நல்லதொரு வளர்ச்சி நிறைந்ததாக அமையும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விலகி வருவீர்கள். குடும்ப உறவுகளினால் உடன்பிறப்புகளால் நன்மைகள் விளையும். தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இறை வழிபாடு மிக சிறப்பான ஒன்று. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். துணைவருடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். வீட்டில் குழந்தைகள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வளர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாகவும் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மென்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மீனராசி அன்பர்கள், உடன் பணி செய்பவர்களுடைய ஆதரவும் நல் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையை நோக்கி பயணிப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல உணர்வு ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனோதிடத்தோடு இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மேம்படும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மனதில் நிம்மதி பிறக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பிறரால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். கடினமான வேலைகள் கூட சாதாரணமாக நடக்கும். இழுபறியாக இருந்த விஷயங்களை எடுத்து முடிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162623636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.